திருச்செங்கோடு பக்கத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. மாணவிகள் கிட்ட தப்பா நடந்துகிட்ட அரசு பள்ளி ஆசிரியர், அதுவும் ஒரு ஆசிரியர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் போக்சோ சட்டத்துல கைதாகி இருக்காரு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு யூனியன்ல இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளிக்கு ஈரோட்ல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இடமாறுதல்ல வந்தவர் தான் ஆங்கில ஆசிரியர் செந்தில். இவர் அங்க படிக்கிற சின்ன வயசு மாணவிகள் கிட்ட தப்பான நோக்கத்தில் நடந்துகிட்டதா புகார்கள் எழுந்துச்சு. இந்த ஆசிரியரால பாதிக்கப்பட்ட மாணவிகள் தைரியமா பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட புகார் சொல்ல குழந்தைகள் நலக்குழு விசாரிச்சு குற்றச்சாட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க. கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஆசிரியர் செந்தில சஸ்பெண்ட் பண்ணாலும் அவர் மேல போலீஸ்ல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்காங்க. இதை கண்டிச்சு இந்திய மாணவர் சங்கம் நாமக்கல் சிஓ ஆபீஸ்ல சம்பந்தப்பட்ட ஆசிரியர் செந்தில கைது செய்யணும், பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கி மனநல ஆலோசனை வழங்க வேண்டும், இல்லைன்னா போராட்டம் செய்வோம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் பிறகு திருச்செங்கோடு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கப்பட்டு தலைமறைவா இருந்த அந்த ஆசிரியரை போக்சோ சட்டத்துல கைது பண்ணி இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பள்ளிக்கூடத்திலேயே இப்படி நடந்தா எப்படிங்க? இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நம்ம ஊர் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் அபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.